பொடின்னு சொல்லலாம், தீர்த்த பொடின்னு சொல்லலாங்க. இன்னும் சில பேர் வந்து பரிமள பொடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பொடியோட மகிமைகள் என்ன அப்படின்றது நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம பெருமாள் கோயிலுக்கு போகும்போது பெருமாள் கோயில தீர்த்தம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த தீர்த்தம் வந்து நம்ம கொஞ்சோண்டு கொடுப்பாங்க, குடிச்சிட்டு வெளியில வந்து 2 மணி நேரம் வரைக்கும் அந்த தீர்த்தத்தோட ஸ்மெல்லும் நமக்கு ஒரு ரிஃப்ரெஷிங் ஃபீல் கொடுக்கும். கூடவே நம்ம கையில அந்த மனமும் ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லைங்களா. அந்த தீர்த்த பொடியோட மகிமைகள் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை தணிக்கும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நமக்கு சரியா செரிமானம் ஆகாம இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையுமே அந்த தீர்த்தப்பொடி கொஞ்சமா குடிக்கும் போதே சரியாயிடும் சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம மகாலட்சுமிக்கு பிடிச்சமான பொருட்கள் எல்லாமே அந்த தீர்த்தப்பொடியில சேர்ந்திருக்கும்னு சொல்லுவாங்க. தீர்த்தப்பொடி வந்துட்டு நம்ம வீட்டுல பூஜை அறையில சுவாமிக்கு வந்துட்டு பஞ்சமுக பாத்திரத்துல அப்படி இல்லைன்னா வந்துட்டு காப்பர் பாத்திரத்துல எல்லாம் சுவாமிக்கு கொஞ்சமா ஒரு டம்ளர்ல தண்ணி வைப்போம் இல்லைங்களா. அந்த தண்ணியில ஒரு 2 சிட்டிகை வந்துட்டு இந்த தீர்த்தப்பொடியை போட்டுட்டு கூட 2 துளசி போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த பூஜை ரூமே மனமனமனன்னு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம சுவாமிக்கு நம்ம சூப்பரா ஒரு நல்ல தீர்த்தப்பொடி கோயில்ல வந்து எப்படி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சுவாமிக்கு தீர்த்தத்துல இந்த மாதிரி தீர்த்தப்பொடி போட்டு கொடுத்தோம் அப்படின்னா வச்சு நம்ம நைவேத்தியம் பண்ணோம் அப்படின்னா சுவாமிக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க. நிச்சயமா இந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கும் சரி நம்ம வீட்டுக்கும் சரி ஒரு நல்ல ரிஃப்ரெஷிங் ஃபீல் கொடுக்கும். சரி வாங்க, என்னென்ன பொருட்கள்லாம் போட்டு தீர்த்தப்பொடி நாங்க ரெடி பண்றோம் அப்படிங்கறத பாக்கலாங்க. நாங்க வந்து கரெக்டா ஒத்தப்பட கணக்குல 7 பொருட்கள் போட்டுதான் தீர்த்தப்பொடி ரெடி பண்ணுவோம். என்னென்ன பொருட்கள் அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க. இப்போ நீங்க பாக்குறது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஏலக்காய் எடுத்திருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஏலக்காய் எடுத்திருக்கோம். கூடவே வந்துட்டு எஸ்டேட் கிராம்புன்னு சொல்லுவோம். எஸ்டேட் கிராம்பு அப்படின்னா இந்த கிராம்போட பூக்கள் பாருங்களேன், அப்படியே உடையாம எவ்வளவு பெருசு பெருசா இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து எஸ்டேட் கிராம்புன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த எஸ்டேட் கிராம்பு வந்து எடுத்திருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கிராம்பு. அடுத்ததான் நாங்க சேர்க்கறது வந்து குங்குமப்பூ. குங்குமப்பூமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி குங்குமப்பூ நாங்க எடுத்திருக்கோங்க. அடுத்ததான் என்னங்க, மகாலட்சுமி அப்படின்னாலே ஏலக்காய் கிராம்பு ஜாதிக்காய் அவங்களுக்கு ரொம்ப உகந்த பொருள் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இல்லைங்களா. அந்த ஜாதிக்காயும் எடுத்திருக்கும். அடுத்தது ஜாதிக்காயோட பூன்னு சொல்லலாம், ஜாதி பத்திரின்னு சொல்லலாம், ஜாதி பத்திரியும் சேர்த்திருக்கோங்க. அது கூடவே வந்துட்டு பச்சை கற்பூரம். மகாலட்சுமிக்கு உகந்த பொருள் அப்படின்னாலே பச்சை கற்பூரம் இல்லாமையா, அதனால பச்சை கற்பூரமும் எடுத்திருக்கும். இந்த பச்சை கற்பூரம் வந்து சேர்க்கும் போது நம்மளோட தெய்வ ஆகாஷ்டல் அருள் வந்து இன்னும் கொஞ்சம் ஈர்த்து கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, பச்சை கற்பூரம் சேர்த்திக்கும் போது சக்கரப்பு எந்த விதமான நைவேத்தியம் வந்து சுவாமிக்கு பண்ணாலும் ரொம்பவே கொஞ்சமா பச்சை கற்பூரம் சேர்த்திக்குவாங்க. பச்சை கற்பூரம் சேர்க்கும் போது இந்த பச்சை கற்பூரத்துல வரக்கூடிய ஒரு ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும், ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஃபீல் கொடுக்கும். கூடவே நம்ம உடம்புக்கும் ரொம்பவே நல்லதுங்க. அடுத்தது எல்லாத்துலயும் வெட்டி கொடுக்கக்கூடிய வெட்டி வேர் கூட சேர்த்திருக்கோங்க. வெட்டி வேர் வந்து நமக்கு உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கும். கூடவே வெட்டி வேர்ல இருந்து வரக்கூடிய ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இது மாதிரி இந்த 7 பொருட்கள் போட்டுதான் நம்ம வந்து கலசப்பொடி தீர்த்தப்பொடின்னு சொல்லக்கூடிய இந்த பொடி ரெடி பண்ணுவோம். நம்ம கிட்ட வெட்டிவேர் மாலைகள் இருந்து 6 அடி 1 அடியில இருந்து நிலவாசல் பெரிய மாலை வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம கிட்ட யாரெல்லாம் வந்து வெட்டிவேர் வாங்குறாங்களோ, அதாவது வெட்டிவேர் மாலை வாங்குறாங்களோ அவங்களுக்கு ஃப்ரீயா காம்ப்ளிமெண்டா நாங்க பூஜா பன்னீர் பாட்டில் கூடவே வந்துட்டு இந்த கலசப்பொடியும் 10 கிராம் கொடுக்குறோம். உங்கள யாருக்காவது இந்த அளவுக்கு பொருட்கள் போட்டு செய்யற கலசப்பொடி எங்களுக்கும் வேணுங்க, உங்ககிட்ட வாங்கி நாங்களும் யூஸ் பண்ணிக்கிறோங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா வாங்கிக்கலாங்க. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நம்ம கிட்ட இந்த தீர்த்தப்பொடி வந்து 10 கிராம்ல இருந்து 50 கிராம் வரைக்கும் இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு வேணும்னாலும் வாங்கிக்கலாம். சரி வாங்க, நம்ம எப்படி இந்த கலசப்பொடி ரெடி பண்றோம் அப்படிங்கறத பார்க்கலாம். சாந்தா சிசர்ஸ் கொடுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, வெட்டிவேர் வந்து இந்த மாதிரியே போட்டோம்னா நமக்கு வந்து இதுல மிக்சியில வந்து கிரெயின் ஆகாது. ஸோ அதனால என்ன பண்ண போறோம்னா, வெட்டிவேரை வந்து நல்லா சின்ன சின்னதா வந்து நம்ம இங்க இருக்க பாருங்களேன் அப்படி பிளேட் கொடுங்க. நம்ம வந்து வெட்டிவேரை வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்க போறோம். வெட்டிவேரை வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கும் போதுதான் நமக்கு அழகா வந்து மிக்சியில வந்து நமக்கு கிரைண்ட் பண்ண முடியும். வெட்டிவேர் வந்து எடுத்திருக்கேன். வெட்டிவேர் வந்து நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணிக்கணும். சாந்தமா ஜாதிக்காய் போய் தட்டி எடுத்துட்டு வந்துடுங்க. ஜாதிக்காய் வந்து நல்லா தட்டி எடுத்துக்கணும். ஜாதிக்காய் தட்டி எடுக்கும் போது அழகா நமக்கு வந்து மிக்சியில ஈஸியா கிரைண்ட் ஆகும். நம்ம மிஷின் எல்லாம் கொடுத்து வந்து நம்ம கிரைண்ட் பண்ண முடியாது. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்க்கலாங்க, ரொம்பவே நல்லா இருக்கும் மனம். உங்கள யாருக்காவது எனக்கு ட்ரை பண்றதுக்குலாம் டைம் இல்லைங்க, எனக்கு அதே மாதிரி பக்குவமா அந்தந்த அளவு எனக்கு கரெக்டா வராது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா நம்ம மயூரா ஹெர்பல்ஸ்ல இருந்து நீங்க வாங்கிக்கலாம். நாங்க எங்க இருக்கோம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பள்ளியில தாங்க இருக்கோம். நம்ம பள்ளியில வந்துட்டு ஆஃப்லைன்ல பண்ணிக்கிட்டு இருக்க பிசினஸ் ஆஃப் பகவான் நாட்டு மருந்து கடை, ஆன்லைன்ல
பண்ணிக்கிட்டு இருக்க பிசினஸ் தான் மயூர ஹெர்பல்ஸ்ங்க. நம்ம மதுரை நாட்டு மருந்து கடையில ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ல அதிகமா இந்த கலசப்பொடி நம்ம கிட்ட வாங்குவாங்க. பல்கா கோயில்களுக்கு தேவைப்படுறவங்க மொத்தமா 1/2 கிலோ 1 கிலோ வரைக்கும் வாங்குறவங்களும் இருக்காங்க. இல்ல எங்களுக்கு கோயிலுக்கு வேண்டாம், எங்க வீட்டுக்கு தான் நாங்க கொஞ்சம் அளவா இருந்தா கூட போதும் பிரியப்படுறவங்க அவங்களும் வந்து நம்ம கடையில வாங்கிக்குவாங்க. எப்படி வேணாலும் உங்களுக்கு நாங்க பண்ணி கொடுப்போங்க. இந்த மாதிரிதான் வெட்டி வேரை வந்து சின்ன சின்னதா கட் பண்ணிக்குவோம். அப்பதான் வந்து டக்குன்னு நமக்கு வந்து மிக்சியில கிரைண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நாங்க வந்து இந்த மாதிரி பேட்ச் வந்து கரெக்டா 3 days once இல்லைன்னா 4 days once வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். கொடுங்கம்மா பாருங்க, ஜாதிக்காய் எவ்வளவு சூப்பரா இடிச்சிருக்காங்கன்னு சாந்தாமா. இந்த அளவுக்கு நல்லா இடிச்சுக்கணுங்க. இப்படி இடிப்பட்ட ஜாதிக்காய் இருந்தாதான் வந்து நமக்கு ஈஸியா இருக்கும் மிக்சியில அரைக்கிறதுக்கும். இப்போ இந்த எல்லா பொருளையுமே வந்துட்டு நம்ம அரைச்சிட்டுக்க போறோம். மிக்சியில போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னும் சில பேர் வந்து இந்த கலசப்பொடி பயன்படுத்தி நம்ம கலசத்துல தீர்த்தம் வைக்கிறோம் இல்லைங்களா, கலசத்துல வைக்கிற தீர்த்தத்துல இந்த பொருட்கள்லாம் போட்டு அந்த தண்ணியில ஜஸ்ட் இந்த பொடி மட்டும் போட்டுட்டு கூடவே ஒரு சில பேர் வந்து காசு, அதாவது காயின், 5 rupees காயின், கோல்டு காயின், அதுக்கப்புறமா வெள்ளி காயின் எல்லாம் போடுவாங்க. நீங்க அந்த மாதிரி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இல்லைன்னா வெறுமனே தீர்த்தம், அதாவது தண்ணியில வந்து இந்த பொடி மட்டும் சேர்த்துனீங்கன்னா போதும்பா. ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்மெல்லு. வீடே அப்படியே ஏதோ கோயில்ல இருக்கிற அளவுக்கு நம்ம வீடே வந்து ஒரு நல்ல மனத்தோட இருக்கும். தொடர்ந்து அந்த மனம் வந்து நல்லா நீடிச்சு இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பிளஸ் வந்து ஷிப்பிங் அமௌண்ட் வந்து தனியா வருங்க. இது வந்துட்டு 10 கிராம் வந்து இந்த கலசப்பொடி இருக்கு. நீங்க கலசப்பொடி எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். 10 கிராம் வேணாலும் வாங்கிக்கலாம், 50 கிராம் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். பெரிய பெரிய கோயில்களுக்கு 1 கிலோ கணக்குல கூட வாங்கி கொடுக்கறவங்க இருக்காங்க. நீங்க எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு நாங்க பண்ணி கொடுத்துருவோம். இங்க பாருங்க, சூப்பரா வந்து நான் கட் பண்ணிட்டேன். இது எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. கூட இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஏதாவது புல் இருந்ததுனாலும் அதையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இது கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். இப்போ வந்து வெட்டி வேரை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. அடுத்ததான் வந்து நம்ம சேர்க்க போற பொருட்கள் வந்து ஏலக்காய் வந்து சேர்க்க போறோம். கூடவே வந்துட்டு கிராம்பு சேர்க்க போறோம். ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வந்து ஜாஸ்தியா எடுத்துக்கணும். கிராம்பு வந்து ஏலக்காவை விட கொஞ்சம் கிராம்பு கம்மியா எடுத்துக்கணும். ஏலக்காய் சேர்த்தியாச்சு, கிராம்பு சேர்த்தியாச்சு. கூடவே வந்துட்டு நம்ம வந்து அடுத்ததான் சேர்க்கறது வந்து ஜாதிக்காய். ஜாதிக்காய் நல்லா இடிச்சிருக்காங்க சாந்தாமா. அடுத்ததான் நம்ம சேர்க்க போற பொருள் வந்துட்டு ஜாதி பத்திரியும் சேர்த்திக்கிறோம். ஜாதி பத்திரியில பெரிய பெரிய பூக்கெல்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்க கையாலேயே உடைச்சு விட்டலாம், அழகா உடைஞ்சிரும். அவ்வளோதாங்க. உடஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஈஸியாக மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து இந்த பேட்ச் வந்து நாங்கள் இதே மெத்தடில் தான், ரொம்ப அதிகமாகவும் போட மாட்டோம், இதே மெத்தடில் தான் போட்டுக்குவோம். இதே மெத்தடில் போடும்போது என்ன ஆகும்னா நமக்கு அந்த ஸ்மெல் வந்து குறையாம அப்படியே இருக்குங்க. பச்சைக்கருப்பு வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி நாங்கள் உடச்சு கையில் இங்கே பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி கையில் இப்படி உடச்சு போட்டுட்டேன் அப்படின்னா நமக்கு இது போதுமானதாக இருக்கும். மிக்சியிலேயே அரைப்படுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான் எல்லா பொருட்களையுமே போடணும். அதுக்குன்னு கூடிய அந்தந்த பக்குவமான முறையில நம்ம செய்யும் போது அதோட மனமும் சரி அதோட குணமும் சரி அப்படியே மாறாம இருக்குங்க. தீர்த்த பொடி எப்பவுமே நம்ம கடையிலயும் இருக்கும். நம்ம இது உருளையில பூ போட்டு வைக்கிறோம் இல்லைங்களா, அதுல கூட நீங்க கொஞ்சமா போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததான் வந்து பச்சைக்கருப்பு தொடச்சு போட்டு அடுத்ததான் வந்து நம்ம குங்குமப்பூவை போட போறோம். குங்குமப்பூ வந்து இது கரெக்டா 1 கிராம் இருக்கு. இந்த ரேஷியோக்கு 1 கிராம் பூ தேவைப்படாது, 1/2 கிராம் போதும். பட் 1/2 கிராம் பாக்ஸ் இல்லை நம்ம கிட்ட, 1 கிராம் பாக்ஸ் தான் இருக்கு. அதனால இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா 1/2 கிராம் அளவுக்கு எடுத்துக்க போறோம். இதுல பாதி எடுத்துக்க போறோம். என்னங்க கலசப்பொடியில தீர்த்தப்பொடியில குங்குமப்பூ கூட போடுவாங்களா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கட்டாயமா போடுவாங்கங்க. குங்குமப்பூ போடும்போதுதான் இந்த கலசப்பொடியும் சரி இந்த கலசப்பொடின்னு சொல்லக்கூடிய இந்த பொடி கூடவே வந்துட்டு தீர்த்தப்பொடின்னு சொல்லக்கூடிய பொடி வந்து பரிபூர்ணமா இதோட இந்த பொருளெல்லாம் சேரும் போதுதான் இது வந்து பூர்த்தி ஆகும்னு சொல்லுவாங்க. அதனால குங்குமப்பூவும் சேர்த்துக்கிறோம். கரெக்டா 1/2 கிராம் அளவுக்கு சேர்த்தியாச்சு. 1 கிராம் இருந்தது, இதுல பாதி எடுத்திருக்கேன். கரெக்டா 1/2 கிராம் அளவுக்கு சேர்த்திருக்கோம். இந்த குங்குமப்பூ போடும்போது இன்னும் வந்து இதோட மனமும் சரி இந்த கலசப்பொடியோட மனமும் சரி குணமும் சரி அதிகமாகுங்க. இந்த மாதிரி எல்லா பொருளும் சேர்த்தியாச்சு. இப்ப போய் நான் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பொடி வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. நம்ம எடுத்துட்டு வந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா மிக்சியில போட்டு அரைச்சாச்சுங்க. மிக்சியில அரைச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க பாருங்களேன், வெட்டி வேறு அதுக்கப்புறமா வந்துட்டு ஏலக்காய் எல்லாமே இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. இது வந்து ரொம்ப குருணையா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சலிச்சுக்க போறோம். ஸோ இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா சலிச்சுக்க போறோம். சலிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஃபைன் பவுடரா கிடைச்சிடும். நம்ம என்னென்ன பொருள் போட்டிருக்கோம் அப்படின்றது கூட தெரியாதுங்க, அந்த அளவுக்கு நல்லாவே இருக்கும். நல்லா நம்ம சலிச்சுக்கணும். சலிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம
இந்த பாக்கி இருக்க ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் அது எல்லாமே நைஸ் பவுடர் ஆயிடும். வெட்டி வெறும் ஏலக்காயோட அந்த தோல் மட்டும்தான் ரொம்ப கொஞ்சம் ஆடா இருக்கும் இல்லைங்களா, அதனால அது அப்படியே மேலஸ்டே ஆயிடும். நான் சலிச்சு காமிக்கிறேன் பாருங்க. சலிக்காததுக்கு முன்னாடி இருக்கிற இந்த குருணை டைப்பும் சலிச்சதுக்கு அப்புறமா இருக்கிறதும் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் பாருங்க. என்ன நல்லா சலிச்சுக்கிட்டு இருக்கேன். தண்ணியில தீத்த பொடியில இந்த தீத்த பொடியை நம்ம தண்ணியில கலக்கும் போது ஒரு பொருள் கூட நமக்கு வெளியில தெரியாது. இங்க பாருங்க, நல்லாவே சலிச்சாச்சு. இதுல உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஏலக்காயோட தோல், அதுக்கப்புறமா வெட்டி வேரோட குச்சி குச்சியா தெரியுது. அப்புறம் கிராம்பு 1-2 அரைப்படாம இருக்கிறது. ஏலக்காய்க்குள்ள இருக்கிறது நல்லாவே அரைப்பட்டுருச்சு. இந்த மாதிரி இருக்கிறதுக்கும், அதாவது சலிக்காததுக்கு முன்னாடி இருக்கிறது, இது சலிச்சதுக்கு அப்புறமா இருக்கிறது. இங்க பாருங்க பொடி பாருங்க இது எப்படி இருக்குன்னு. இதுலயும் கொஞ்சம் கொஞ்சோண்டு தான் வெட்டி வேர் இருக்கு. அது ஒன்றும் அந்த அளவுக்கு நமக்கு குடிக்கும் போது டிஸ்டர்ப் ஆகாது. இந்த மாதிரி இருக்கிறது தான் எப்படி இருக்கு பாருங்க. குறுக்குறுங்க ஸ்மெல் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வாங்க இந்த பரிமள பொடின்னு சொல்லக்கூடிய, கலச பொடின்னு சொல்லக்கூடிய, கூடவே தீர்த்த பொடின்னு சொல்லக்கூடிய இந்த மகிமையான பொடியை தண்ணியில கலந்து உங்களுக்கு நான் குடிச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி கிளாஸ் பவுல் எடுத்திருக்கேன், உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குன்றதுக்காக. ஃபர்ஸ்ட் தண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வரும் கரெக்டா. இந்த ஒரு டம்ளர் தண்ணிக்கு நான் கரெக்டா 1 பிஞ்சுங்கிறது இப்படி பிடிக்கிறது 1 பிஞ்ச் இல்லைங்களா, நான் கரெக்டா 1 பிஞ்ச் போடுறேன். எனக்கு கொஞ்சம் இந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் ஒரு 2 சிட்டிக்கு, அதாவது 2 பிஞ்ச் போடுறேன். அழகா 2 பிஞ்ச் போட்டாச்சு. அப்படியே மேலேருந்து அழகா கீழே இறங்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அழகா நான் மேலே போட்டது அப்படியே கீழே மெல்ல மெல்லமா ஸ்டே ஆகுது. இது கூட 2 துளசி தலை போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்பவே இன்னும் நல்லா இருக்கும். ராத்திரி இன்னைக்கு நம்ம பூஜை பண்றோம், இன்னைக்கு ஈவினிங் பூஜை பண்றோம் அப்படின்னா காலம்பரை எந்திரிச்சோடனே நம்ம சாமி கும்பிட்டு சுவாமி தரையை திறந்துட்டு இந்த தண்ணியை ஃபர்ஸ்ட் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம சுவாமி படங்கள், அதுக்கப்புறமா சுவாமி கிட்ட நேத்திக்கு போட்டு இந்த பூவெல்லாம் மாத்திட்டு அதுக்கப்புறமா திருப்பி தண்ணி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நல்லா ஃபுல் டே ஓவர் நைட் காப்பர் பாத்திரத்துல இந்த தண்ணி கூட இந்த மாதிரியான பொருள் எல்லாம் சேரும் போது இனி நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இப்போ கொஞ்ச நேரத்துல பாருங்க தண்ணியோட கலர் அப்படியே மாறி இருக்கு, உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். தண்ணியோட கலர் லைட்டா மாறி இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ உடனே பாக்குறத விட இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தோம்னா டேஸ்ட் இன்னும் நல்லாவே தெரியும். ஆனா என்னால நிக்கவே முடியல, அவ்வளோ மனமா இருக்கு. இந்த தூளை நாங்க என்ன பண்ணுவோம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம சாம்பிராணி எல்லாம் போடுறோம் இல்லைங்களா, சாம்பிராணியில கம்ப்யூட்டர் சாம்பிராணி அப்படி இல்லைன்னா கொட்டாங்குச்சி கம்பு சாம்பிராணிலாம் இருக்கு. அந்த கம்பு சாம்பிராணி, கொட்டாங்குச்சி கங்குல இந்த கூட பால் குங்குலியம், வெள்ளை குங்குலியம், கருப்பு குங்குலியம், நயம் சாம்பிராணி கூட இந்த ஏலக்காய், கிராம்பு இந்த தோலும் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே மனமா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த தண்ணி நான் குடிச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்றது சொல்றேன். ரொம்ப சூப்பரா இருக்குங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. பெருமாள் கோயில தீர்த்தம் குடிக்கிற மாதிரியே இருக்கு. குடிக்க குடிக்க அப்படியே நல்லா ரிலாக்ஸிங் ஃபீல் இருக்கு. ஒரு சொட்டு தண்ணி உள்ள போக போக பெருமாள் கோயில நம்ம எப்படி குடிப்போமோ சேம் ஆசிட்டிஸ் டேஸ்ட் இருக்கு. ஒரே ஒரு சிட்டிகை தான் போட்டேன், எனக்கு இந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும்ன்றதுக்காக 2 சிட்டிகை போட்டேன். உங்களை யாருக்காவது வேணும்னா 1 சிட்டிகை மட்டும் போட்டாலே போதும். ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அப்படியே பெருமாள் கோயில குடிக்கிற மாதிரியே இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி தாங்க நம்ம கலச பொடி ரெடி பண்றோம். கலச பொடின்னு சொல்லலாம், அதுக்கப்புறமா தீர்த்த பொடின்னு சொல்லலாம், பரிமள பொடின்னு சொல்லலாம். உங்கள யாருக்காவது இந்த பொடி வேணும் நீங்க பிரியப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு உங்களோட ஆர்டர் கொடுக்கலாம். இந்த பொடி இப்படிதான் இருக்கும். இந்த பொடி கரெக்டா 10 கிராம்ல இருந்து நம்ம கிட்ட இருக்கு. 10 கிராம் 50 கிராம் இருக்கு. ஆர்டர் பேஸ்ல 1/2 கிலோ 1 கிலோக்கு நாங்க பண்ணி கொடுக்குறோம். கோயில்கள்ல கேட்கறாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். நம்ம பகவான் நாட்டு மருந்து கடையோட ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்டை நாங்க எப்படி ரெடி பண்றோம் அப்படிங்கிற விஷயத்த உங்களோட வீடியோல ஷேர் பண்ணதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரியான மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. சித்தர்கள் வாழும் தெய்வீக பழனியிலிருந்து உங்களுக்கு உங்க மக்களுக்காக நன்றி, வணக்கம்.